ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. குருவாழ்க குருவே துணை, திருவாழ்க திருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இப்போது பார்க்கலாம். மேஷம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கடின உழைப்பால் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பணத்தை உபயோகிக்க வேண்டி வரும். சில எதிர்ப்புகளை, தொழிலில் தோன்றும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். ரகசியங்களை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் உங்கள் விருப்பங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில அலைச்சல்கள் உருவாகும். இருந்தாலும் லாப முன்னேற்றங்கள் அதிகரிப்பதால் அதை சுகமாக கருதுவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அதே நேரத்தில் அவருடன் கோபதாபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ரிஷபம் எடுக்கின்ற முயற்சிகள் திட்டங்களுக்கு பின்னாலே வெற்றி பெறும். சில மாற்றங்களுக்கு எதிர்ப்புகளுக்கு பின் அதை செயலாக்கப்படுத்த முனைவீர்கள். தொழிலில் கோபதாபங்கள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் சொல்படி பேச்சு நடப்பார்கள். வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். புதிய வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் சில சங்கடத்தை தருவார்கள். குழந்தைகளினுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பும் தேவைப்படுகிறது. நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அரசு விஷயத்தில் அரசினர்கள் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துறை உங்கள் மனமுறிந்து நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனம் இன்று உங்களுடைய பேச்சினால் சில வேலையில் சில பிரச்சனைகள் தோன்றலாம். பேச்சில் நிதானம் தேவை. முதிர்ச்சியான பேச்சாக இருந்தாலும் கனிவான பேச்சாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு என்று எதிர்ப்பு கூறல்கள் அதிகரிக்கும். ஆகவே அது வேலையில் பிரதிபலிக்கும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். அதற்காக சில பணம் செலவழிக்க வேண்டி வரும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகம் நீண்ட நாள் முயற்சிகள் அல்லது செய்ய வைத்திருந்த மாற்றங்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி காண்பீர்கள். அதெல்லாம் உங்கள் விருப்பப்படி இன்று நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியங்களை இன்று நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பெருகி வரும். உங்கள் பேச்சில் கனிவும் இனிமும் இருப்பதால் எல்லோராலும் கவர்ந்திருக்கப்படுவீர்கள். ஒரு குலதெய்வ வழிபாட்டின் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் அரசு விஷயங்கள், அரசினங்களில் முயற்சித்தால் மட்டுமே வெற்றி பெறும். நண்பருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. குழந்தைகளை மனமறிந்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்த்துவீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்கள் செல்வாக்கு நன்றாக உயரும். நீங்கள் செய்த காரியங்கள் நல்ல ஒரு பலனை பெற்றுத் தருவதால் அதிகாரிகள் மத்தியிலும் சமூகத்தின் மத்தியிலும் உங்களுடைய அந்தஸ்து நன்றாக உயரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள், தியாகங்களை செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு மிக்க உதவிகரமாக இருப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சிம்மம் எதிர்பார்த்த தனவரவு, எதிர்பாராத தனவரவு என்று நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஆளுமைத்தன்மையை, அதிகாரத்தன்மையை குறைத்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் சொல்படி எல்லாமே நடக்கும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் ஒரு சில சங்கடங்கள் வந்து நீங்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை
ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு அது மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையுமே தரும். தொழிலில் சில எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களை மகிழ்விப்பார்கள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னி, தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். இன்று பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்காக அல்லது வருமானம் அதிகரிப்பதற்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் ஏற்படும் சில எதிர்ப்புகளை சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமல்லாது தொழிலிலும் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம், இன்று அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள். ஒன்று இழந்தால் தானே இன்னொன்று பெற முடியும். ஆகவே அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் இன்று லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அனுபவம் மிகுந்த பேச்சுக்களால் எல்லாரையும் கவர்வீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துறையினர் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம், இதுவரை இந்த தடைகளை எல்லாம் நீங்கி லாபங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் மறையும். உங்கள் விருப்பங்கள் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேற்றுமொழி காரியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். பெண்களால் அனுகூலங்கள், ஆதாயம் உண்டாகும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். செல்வாக்கு நன்றாக உயரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாள் இனிய நாள். தனுசு, இன்று தெளிவாக திட்டமிட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களால் பலன்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகள், புதிய கூட்டுத் தொழில்கள் உங்களை தொடங்குவீர்கள். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதுவரை தொழில் இருந்த தடைகளை எல்லாம் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி வரும். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதாயத்தை சந்திப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், இன்று வேலையில் அழுத்தம் கூடினாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. எதிர்ப்புகளை சமாளிக்க மனம் விரக்தி அடைவதை தவிர்க்க இறை வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அரசு விஷயங்கள், அரசியலங்கள் உங்கள் செல்வாக்கு நன்றாக இருக்கும். சகோதர செயல்பாடு திருப்தியை தரும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றியும் லாபத்தையும் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று இனிய நாளாக இருக்கும். கும்பம், எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் மட்டுமே சுயநலமாக சிந்தித்து அதை நிறைவேறுவதற்கு எந்த இலைக்கும் போவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. திட்டமிட்டு பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அவற்றை இன்று தவிர்க்கவும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை கொடுப்பதற்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பார்கள். ஆகவே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள்.
மீனம், இன்று உங்கள் திறமையும் தெளிவான திட்டங்களாலும் நீங்கள் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்வது நல்லது. ஏனால் என்று அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அரசு விஷயங்கள் அரசினங்களின் திட்டமிட்ட வெற்றிகளை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். என்று கோபதாபங்களை குறைத்து கொண்டால் புதிய எதிர்ப்புகளை சமாளித்துக் கொள்ளலாம். உங்களுடைய செல்வாக்கு சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருப்பதால், அதிகாரிகள் மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருப்பதால் இன்று நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கைத்துறை உங்களுக்கு ஆளுமைத்தன்மையோடு இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். நண்பர்கள் போல் பழகினால் வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்று இனிய நாளாக கிடப்பதற்கு உதவி செய்வார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், கரம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதர். நன்றி, வணக்கம்.